இது ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்றப்ப பார்க்கும்போது ஆப்வியஸ்லி வந்துட்டு இந்த வருஷம் தாவேகா தொண்டர்களுக்கும் தாவேகா சம்மந்தப்பட்டவங்களுக்கும் வந்துட்டு தீபாவளி அப்படின்றது கொண்டாடாதீங்கன்னு சொல்லி விஜய் அண்ணா தரப்புலேருந்து ஒரு ரெக்வஸ்டட் வந்தது. ஏன் அப்படின்றப்போ எல்லாருக்குமே ஒரு குற்றநோச்சி அப்படின்றது இருக்கும். ஏன்னா விஜய் அண்ணாவை பார்க்க தான் அந்த கரூருக்கு எல்லா மக்களுமே ஒன்றா சேர்ந்தாங்க. விஜய் அண்ணா பிரச்சாரத்தை கேட்கறதுக்காக தான் அந்த கூட்டம்னு கூட பார்க்காம குழந்தைகள், பெண்கள், பெரியவங்க எல்லாருமே வந்தாங்க. ஸோ அதில் வந்துட்டு ஒரு 41 பேர் இறந்துருக்காங்கன்னா அப்போது விஜய் அண்ணனுக்கும் அது சம்மந்தப்பட்ட தாவேக நிர்வாகிகளும் எந்த அளவுக்கு ஒரு பெயின்ஃபுல் இருக்கும். ஸோ அந்த ஒரு பெயின்ஃபுல் தான் இந்த அளவுக்கான ஒரு முடிவுகளை எடுக்க தோணுது அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு தோணுது. ஸோ அதுதான் வந்துட்டு இந்த ஒரு ரெண்டாவது விஷயமா தாவேக தரப்புலேருந்து எடுக்கப்பட்ட ஒரு முடிவு. ஸோ மூணாவது விஷயம் என்ன அப்படின்றப்ப பார்க்கும்போது விஜய் அண்ணா இது வரைக்கும் கரூர் மக்களை வந்து பார்க்கலன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு மிக பெருசாக வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஸோ இது வரைக்குமே பார்க்கல. பட் இந்த ஒரு குற்றச்சாட்டுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக